துருவ நட்சத்திர படம் ட்ரெய்லர் மாதிரியே இந்த படம் ட்ரெய்லரும் இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்க்க போன படம் தான். பிரின்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மேவரிக் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மனோ ஆனந்த் டைரக்ஷனில் நம்ம ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், சரத்குமார் நடித்த படம் தான் மிஸ்டர் எக்ஸ். ஹாய், திஸ் இஸ் கெவின். திஸ் இஸ் மை சேனல் ஃபில்மர் கலெக்டிவ். ஓகே, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஒரு ஷார்ட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் சீரிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரியா ட்ரை பண்ணணும்னு சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்க. பட் என்னன்னா, இந்த படத்தை நம்ம கொஞ்சம் கிரவுண்டடாக ஆக்காதது வந்து நம்ம ரொம்ப அவேவாக ஃபீல் ஆகுது. என்னன்னா, அந்த படங்களே நம்ம திருப்பி ரிப்ளிகேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு ஓகேஷான ஒரு வாட்சாக இருக்கு. நியூக்ளியர் பாம் செய்யறதுக்கான ரா ப்ராடக்ஷனை 7 கேப்சூல்ஸ் வந்து இமயமலையில் இந்தியன் ஆர்மி வந்து தொலைச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ரா ஏஜென்ட் சரத்குமார் வந்து கண்டுபிடிச்சி அவர் வந்து எனிமி கண்ட்ரீஸ்ல கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா வந்து அந்த கேப்சூலை காப்பாற்றி சுத்திக்கிட்டு இருக்காரு. கடைசியா அதை வந்து ரஷ்யால ஒரு இடத்துல வந்து புதைச்சி பத்திரமா வச்சிடறாரு, இது யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா 20 இயர்ஸ் பேக் வந்து அந்த கேப்சூல்ஸ் ரஷ்யன் ஆர்மி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. திருப்பி சரத்குமார் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து அந்த கேப்சூல்ஸ் எடுக்க வரவங்கள கொல்ல ட்ரை பண்ணும்போது அவரால் முடியல. அவர் வந்து கேப்சர் பண்ணப்படுறாரு. ஸோ அவரையும் அந்த கேப்சூல்ஸையும் காப்பாற்றணும், எதிரி கண்ட்ரிஸ் கிட்ட கிடைக்க கூடாதுன்னு சொல்லி ரா ஏஜென்ட்ஸ் அனுப்புற டீம் தான் வந்து ஆர்யா அண்ட் அவங்க கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ். ஃபைனலி அந்த கேப்சூல்ஸை வந்து ஆர்யா அவங்க டீம் எனிமி கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து கிடைக்காம காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது தான் மிஸ்டர் எக்ஸோடைய சுருக்கமான கதை. படத்தோட ஸ்டார்டிங்ல ஆர்யா வந்து அண்டர் வாட்டர்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து சுமார் ஒரு 21 நிமிஷம் அண்டர் வாட்டர்ல வந்து மூச்சு பிடிச்சிட்டு அவர் வந்து ஒரு ட்ரெயின் பண்ணிருக்காரு. அதுலேயே தெரியுதா ஒரு ரா ஏஜென்ட்டா இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த ஒரு சீன் வைக்கிறாங்க. ஸோ நான் சும்மா போய் பார்த்தேன், சரி அண்டர் வாட்டர்ல யார் ரொம்ப ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது வேர்ல்டு ரெக்கார்டு 29 நிமிஷம். ஸோ ஆர்யா வந்து 21 நிமிஷம் மூச்சு பிடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த 400 ரவுடிதான் படத்தில் வரும்ல, இது எவ்வளோப்பா ஓடி இருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி ஓடி இருக்காரு சொன்னோடனே என்ன சொல்லுவாங்க, இது வேர்ல்டு ரெக்கார்ட் மேடம் அப்படின்னா, சரி அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோ, ஒரு பயங்கரமான பேங்கான இன்ட்ரோ அவர் கொடுக்குறாங்க. அவரும் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து வந்து எப்படி சொல்றது, கசினோ ராயல்ல வந்து ஜேம்ஸ் பாண்ட் நடந்து வருவார்ல பீச்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி தண்ணி கடியில இருந்து அப்படியே நடந்து வராரு. அவர் 6 பேக்ஸ் எல்லாம் பயங்கரமா காமிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே படம் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்யாவும் ஒரு ரா ஏஜென்டா தான் இருக்காரு. என்னன்னா வந்து இந்த சின்ன சின்ன வேலை எல்லாம் அவர் பண்றாரு, இந்த அவாலா அவர் பண்றவங்களை பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து அனாகாவை லவ் பண்றாரு. ஸோ அவங்க ஒரு டாக்டரா இருக்காங்க. ஸோ இவர் சீக்ரெட் ஏஜென்ட்னு அவங்களுக்கு தெரியாம ஸோ இவர் மட்டும் அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லவ் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளீஷேவா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வந்து திபுவோட சாங்ஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். கண்கள் ஏதோ சாங்ஸாக இருக்கட்டும், ஸோ நீ கவிதைகளா சாங்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம போயிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சாங்ஸ் எல்லாம் ஓகேஷாக தான் இருந்துச்சு. படத்தில் வில்லனா கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு. நான் யோசிச்சு பார்த்தேன், அவர் இது வரைக்கும் அந்த வில்லனிஷ் ஷேட்ல எந்த படமும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். 10 தலை நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதில் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்த வரைக்குமே அவர் வில்லனிஷாக எந்த படமும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்தில் வில்லன் ரோல் அவருக்கு நல்லாவே சூட் ஆயிருந்தது. இந்த படத்தில் ஒரு மேனர்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே அவரோட ஃபேஸ்க்கு சூட்டபிளாக இருந்தது. அவர் எங்கெங்கெல்லாம் எங்கேஜிங்காக இது பண்ணணுமோ, அவரோட வில்லன் ஆக்டிங் பண்ணணுமோ அங்கெல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். மற்றபடி படத்தில் எல்லாருமே வந்து டிபிக்கல் ரா ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. மஞ்சு வாரியர் மேம் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவங்க பண்ண ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க் வந்து இந்த மாதிரி படங்களை ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த மாதிரி எதிர்பார்ப்போம். ஒரு நார்மலான ஒர்க்காக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு கேமரா ஒர்க். மியூசிக் முதல்ல சொன்ன மாதிரி தான். பெருசாக எனக்கு வந்து சாங்ஸ்லாம் எங்கேயுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் பிஜிஎம்ஸ் அங்கங்கே வந்து மாஸ் சீன்ஸில் திபு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸ்டோரி இதையே சுற்றி சுற்றி நவுறதுனால பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப்ஸ் எல்லாம் இல்லை படத்தில். அதனால எடிட்டிங்கும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. என்ன ஜென்ரலா அவங்களால முடியுமோ அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்துல அங்கங்க சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. ஆரியன் டீம் வந்து அந்த கேப்சூல்ஸையும் மிஸ்டர் எக்ஸையும் காப்பாற்றுறதுக்கு ரஷ்யா கவர்மெண்டோட போராடி அங்க காப்பாத்தி எடுத்துட்டு வராங்க. எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தா, ரஷ்யன் ஏர்போர்ட்ல அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் ஜெட் வெயிட் பண்ணுது. அதுல தான் அந்த கேப்சூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து தான் போராடி ஒரு விஷயம் பண்றோம்னா, அவங்க நாட்டு ஏர்போர்ட்லயே பிரைவேட் ஜெட்ல எப்படி வர முடியும் அப்படின்னு காமிக்கிறது எந்த அளவுக்கு லாஜிக்கலா பாசிபிள்னு எனக்கு தெரியல. என்னடா ஏ வழக்கமாவே இந்த மாதிரி ஸ்பை ஃபிலிம்ஸ்லாம் என்னன்னா ஒரு ஹேக்கர் கண்டிப்பாவே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல ஒரு ஹேக்கர் இருக்காரு. ஆனா என்னன்னா எப்படி சொல்றதுன்னா,
ஹேக்கர்னா எப்படி இந்த தமிழ் படத்துல வர ஹேக்கர் மாதிரி அந்த வண்டியில எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு சொல்ல முடியுமா, அந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த ஹேக்கர் பண்றாங்க. அவங்களால முடியாது ஒண்ணு இல்லவே இல்லைன்ற அளவுக்கு அவங்க பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி லாஜிக்கலா பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஏய் நான் செத்துறேன்டா. அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ஒரு சின்ன இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஆகும். அது ஆனதுக்கு அப்புறம் த வார் ஸ்டார்டட் அந்த மாதிரிலாம் நிறைய பில்டப்லாம் கொடுப்பாங்க. ஆனா படத்துல போக 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 அந்த வார் என்ன ஆச்சு, பாகிஸ்தான் என்ன பண்ண போறாங்க, இது எதுவுமே நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. படம் சுபம்ன்ற ரேஞ்சில் முடிஞ்சிரும். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி ஒரு சீன்ல வந்து ஹீரோயினை வந்து வில்லன் பிடிச்சிருவாரு, கொல்ல போற ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல இந்த ரா ஏஜென்ட்ஸ்லாம் வந்து டீம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆர்யா வந்து ஒரு எல்லாரையும் பார்த்துட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா அவர் ஓடியே போய் அவங்க வீட்டுல போய் அவர் காப்பாத்துவாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் ஆக்வர்டாவே இருந்துச்சு. எதுக்கு இதெல்லாம்? வழக்கமா இந்த மாதிரி ஸ்பை ஃபிலிம்ஸ்ல எது நல்லா இருக்கோ இல்லையோ ஸ்டண்ட் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். பட் இந்த படம் வந்து பேசிக்கான ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரியே அதுலயே ரிலே ஆகி போனதுனால ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆச்சு. ஏன்னா படத்துல நிறைய ஃபைட் சீன்ஸ், கன் ஷூட்டிங் சீன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் ஃபாஸ்டா இருந்திருந்தா இந்த படம் இன்னும் நான் பார்க்க நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஓவராலா ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். ஸோ நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு புது படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.